ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சாட்டர்டே வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்ததும் அல் எயின் கிஃப்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய ஆஃபர் விட்டுருக்கத்தான் வந்து நாங்கள் ஹேட் பார்த்தோம். ஸோ அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வந்து எங்கேயும் கூப்பிட்டு போகல இந்த வீக் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஸோ அவளை கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு அவுட்டிங் மாதிரி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மேடம் உடனே வெளியில் ஷூவை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளில வந்தால் போதும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா. ஏன்னா நாங்கள் தனியாக வீட்டிலே இருக்கோம்ல, யாரும் இல்லை விளையாடுறதுக்கு. அதனால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரி வெளில வந்துட்டால் போதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ அவளுக்காகவே வந்து அவங்க அப்பா வந்து இன்றைக்கி வெளியில் கிளம்பிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து ரொம்ப வெயில், நாங்கள் போகும்போது 5:00 மேலே தான் இருந்தது. ஆனாலும் செம்ம வெயில். ஸோ பின்னாடி வந்து அவங்க அப்பச்சிக்கிட்ட விட்டாச்சு. ஃபஸ்ட்டு போகவே மாட்டேன்னு அழுதா. அதுக்கப்புறம் அவங்க ஜன்னல் அப்படியே வேடிக்கை காமிச்சு விளையாட்டுக்கு ஆகட்டும் அப்படியே விளையாடிட்டே வந்துட்டேன். ஆனால் நாங்கள் அல்காரில் இருக்கோம். அங்கேருந்து வந்து ஜஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான் அந்த அந்த ஹல்யைன் வந்து கிஃப்ட் மார்க்கெட்டு. அது பார்த்திங்கன்னா பர்காவுக்கு போகிற வழியில், அதாவது ருசைல் தாண்டி அந்த கிஃப்ட் மார்க்கெட் இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டோம். அங்கே வந்து ஃப்ளைட்டு வந்து அங்கே ஏர்போர்ட் வந்து ரொம்ப நியரில் இருக்குது. ஸோ ஃப்ளைட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நியரில் ரொம்ப லோவாகவே வந்து அங்கே போயிட்டுருக்கு. நாங்கள் பார்த்தோம். ஒரு வழியாக அந்த அலைன் கிஃப்ட் மார்க்கெட் வந்து மேப் போட்டு கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நல்லா மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய கிஃப்ட் மார்க்கெட் இது. சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம். ஆக்சுவலி வந்து ஹேர் ஃப்ரையர் வந்து இங்கே நிறைய ஆஃபர் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி கார்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் பாப்பா உடனே ஓடி போய் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்துட்டா. உள்ளே பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வீடியோஸ் எடுத்தேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பாருங்களேன், எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து இந்த ஆஃபரில் விட்டுருக்காங்க வாங்கலாம். ஜஸ்ட்டு வந்து 210 பைசா தான். இந்த டாய்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதாவது அந்த உண்மையான அந்த ஓலையிலே வந்து இது வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இது வந்து எனக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. 210 பைசா தான். ஆனால் வந்து பாப்பா வந்து இதை கண்டிப்பாக வந்து பிச்சு அதை வந்து வாயில் போட்டுப்பா. அதனால் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் வாங்கலை. ஆனால் பாருங்கள், உண்மையாகவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த கங்காரு அது வந்து அது குட்டியை வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சேவல், அப்புறம் முயல் இருக்குது அதுங்க. அப்புறம் இதை பாருங்களேன், இந்த முயல் வந்து ட்ரெஸ் போட்ட முயல், அதுக்கப்புறம் அவுலு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து சிலதுக்கு கேமல் பாருங்கள். கேமல் ரொம்ப க்யூட்டாக இல்லை, சூப்பராக அதுக்கு மேலே ட்ரெஸ் போட்ட மாதிரியே ஸ்பாஞ்செலாம் வச்சு அதை டைட்டாக கட்டி அழகாக இருக்குது. இது வந்து ஒரு கெணறு மாதிரி உட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலன்னா பாப்பா வச்சுட்டு என்னால் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது இது வாங்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா போய் இதை வாங்கிக்கலாம் நீங்கள். இது பாருங்கள், இது வந்து ஒரு அவுல் மாடல். எங்கள் பாப்பா அப்போ ரொம்ப சேட்டை பண்ணுற எல்லாத்துலேயும் ஓடிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி உட்கார வச்சாச்சு. மேடமை லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கிளாக் செக்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் 2 ரியால்ஸ் தான். 1.5, 1 ரியால், 1.7 ரியால், அவ்வளோதான் இதோட ப்ரைஸஸ் எல்லாமே. இது நல்லா க்யூட்டாக இருக்குல்ல, லவ் பேர்ட்ஸ் மாதிரி நடுவில் வந்து கிளாக்கு. இதெல்லாம் வந்து ஆர்டினரி நார்மல் கிளாக்ஸு. நம்ம வந்து எங்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும், யாருக்காவது ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரினா நம்ம வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நிறைய டைப்ஸ் இருக்குது. கிளாக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இந்த செக்ஷன் எல்லாமே வந்து ஃபுல்லாக கிளாக் செக்ஷன் தான். டிஜிட்டல் கிளாக்ஸ்லாம் கூட இருக்குது. ஆனால் எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து அண்டர் 2 ரியால்ஸ் தான். 2 ரியாலுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அண்டர் 2 ரியால்ஸில் தான் இங்கே இருக்கிற எல்லா ப்ரைஸஸுமே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது பிளான்ட்ஸு, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டு என்ன சொன்னாய், அங்கே பிளான்ட்ஸ் இருக்குங்க, நான் போய் செடி வாங்க போகிறேன் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு தான் ஓடினேன். எங்கள் வீட்டுக்கார அப்போயே ஒரு மாதிரி குறும்புத்தனமாக சிரித்தாங்க. சரி என்ன கிண்டல் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் கிட்ட போன பிறகு தான் பார்த்தேன் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான். ஆனால் அவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ரியல் பிளான்ட் மாதிரி நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இதோட ப்ரைஸஸுமே பார்த்திங்கன்னா வந்து அண்டர் 2 ரியால்ஸ் தான். 200 பைசாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 ரியால்குள்ளே தான் ஒரு பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ் இருந்துச்சு. இந்த ஃப்ளவரிங் பிளான்ட் கூட பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ரியல் ஃப்ளார்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் இந்த குரோட்டன்ஸ் மாதிரி மாடல் இருந்தது, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது.
ஆனா நாங்க தேடிட்டு வந்த ஏர் ஃப்ரையர் மட்டும் இன்னும் கிடைக்கல எங்களுக்கு. எங்க வீட்டுக்காரர் "எதுக்கு வந்தியோ அத மறந்துட்டு இதெல்லாம் போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கியே தேவையா இது?" அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க. நான் "இருப்பா கிடைக்கும்போது பார்த்துக்க வேண்டியது தான். அப்புறம் கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா" அப்படி இங்க பாருங்க ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் 368 பைசாஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாருங்க இந்த மாரி இப்போ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இது வந்து ஹேங்கிங் லீவ்ஸ் இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. யாராவது வீட்டுக்கு வந்து நம்ம வந்து இதுவே நம்ம ஓன் ஹவுஸ் அப்படி வச்சுருந்தோம்னா ரொம்ப சூப்பராக இதெல்லாம் வாங்கி அழகாக டெக்கரேட் பண்ணலாம். எதுக்கு இல்லைன்னா வேஸ்ட்டாக வந்து இதுக்கெல்லாம் மணி நம்ம வந்து செலவு பண்ணணும். அதனால் வந்து நான் பார்க்க மட்டும் ஜஸ்ட் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் நிறைய எடுத்துக்கிட்டேன். இங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் கூட பாப்பாவை நிற்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆனால் இறக்கி விட்டால் போதும் எல்லாத்தையும் குழந்தை பிடிச்சி எடுத்துருவா. அதனால் நான் இறக்கி உள்ள வண்டியிலே ஏற்றி உட்கார வச்சு லாக் பண்ணிட்டேன். இது பாருங்க ஒரு ஆர்ட்டிஃபிஷியலே இந்த அளவுக்கு இருக்கும்போது, ஆண்டவருடைய படைப்பு எவ்வளோ அழகா இருக்கும்ல. உண்மையா ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு அழகா செடி, மரம், கொடி, பூக்கள் இது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்களே, அது அப்போ எந்த அளவுக்கு அழகா இருக்கும். எந்த அளவுக்கு ஆண்டவர் பார்த்து பார்த்து படைச்சிருப்பாங்கல்ல. ஒரு சாதாரண ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸே வந்து இந்த அளவுக்கு வந்து மனுஷங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அதே ஆண்டவருடைய படைப்பு இதற்கும் மேலானது இல்ல அப்படின்னு நினச்சிட்டே நான் காட்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே போனேன். இதெல்லாம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியல. இதுக்கும் வந்து மேல வேற ஃப்ளோர் இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்களேன் தெரியுதுங்களா? ஃபுல்லா வந்து ஹேண்ட் பேக்ஸு, ஸ்கூல் பேக்ஸ் அது மட்டும் தெரிஞ்சுது. இன்னும் நெறைய இருக்கு அங்க ஐட்டம்ஸு. ஆனா நாங்க டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபார்ம்க்கு போலாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஸோ வந்து ஃபாஸ்ட்டா என்ன இருக்குன்றது இந்த மேட்டு தான் வாங்க சொல்லி எங்க மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம பீச்சுக்கு அடிக்கடி போகும்போது அந்த மேட் போட்டா, பாப்பா அது மேல விட்டா கொஞ்சம் வந்து விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போய் பார்த்தோம். 1.5 தான் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க கிளீனிங் ஐட்டம்ஸ் சரி டஸ்ட்பின் வாங்கலான்னு போனா, நெறைய டஸ்ட்பின் இருந்துச்சு. ஆனா வந்து எதுவுமே வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து ஏதாவது உடைஞ்சு போயிட்டு அந்த மாரி இருந்தது. டஸ்ட்பின பொறுத்தவரைக்கும் அந்த எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜா தான் இருந்துச்சு. ஸோ நாங்க எடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வீடியோக்காக நான் அப்படியே லைனா ஃபாஸ்ட்டா எடுத்துட்டு போயிட்டேன். கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து டிஃபன் பாக்ஸு, அப்புறமா நமக்கு லஞ்ச் பாக்ஸ் இது எல்லாமே வந்து கெட்டிலு, அதுக்கப்புறம் வந்து கரண்டிங்க இது எல்லாமே வந்து நிறைய இருக்குது. அப்புறம் பேப்பர் ரோல்ஸு, அப்புறம் பக்கெட்ஸு இது எல்லாமே அதாவது ஒரு என்னென்ன இருக்குமோ நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டில் இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜார்ஸ் கண்ணாடி ஜார்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் தோசை கரண்டி வந்து நான் உடச்சிட்டேன். ஒரு வுட்டன் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வுட்டன் தோசை கரண்டி தான் புதுசாக நான் வாங்கினேன். ₹1 இருந்துச்சு அதோட ப்ரைஸு. அப்புறம் அவங்க டாடி வந்து பாவம் என் குழந்தைய எவ்வளோ நேரம் தான் நீ லாக் பண்ணி வச்சிருப்ப, இறங்கி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டாங்க. இது பாருங்களேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இது. ரொம்ப க்யூட்டாக இல்ல? வுட்லேயே வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த பேர்ட்ஸோட நெஸ்டஸ் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம காலத்துலலாம் இந்த மாரி கிடச்சுதான்னு தெரியல. எனக்கு ஞாபகம் இல்ல நான் இந்த மாதிரிலாம் பார்த்து. இந்த பேரட்ஸோட இந்த பேர்ட்ஸோட நெஸ்ட் இந்த கூடெல்லாம் கூட $2 தான். $2 100 பைசாஸ் தான் இது எல்லாமே. எல்லாமே நல்லா இருந்தது. என் பொண்ணு ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்துட்டு இருந்தா. "ஏன்பா அவள இறக்கி விட்டீங்க?" அப்படி சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட தான் திட்டிட்டு இருந்தேன். அப்புறம் "நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்க தான் இறக்கி விட்டீங்கன்னு" சொல்லிட்டு, அப்புறம் அவர பிடிக்க முடியல. இந்த பக்கம், அந்த பக்கம் மாறி மாறி மேடம் ஓடிட்டு இருந்தாங்க. அவரு பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம். எதுக்கு வந்தோமோ அந்த ஏர் ஃப்ரையர காணுமே அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் சொல்றாங்க, ஏர் ஃப்ரையர் வந்து முடிஞ்சு போச்சு, காலியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட பாவமே! இதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த ஷாப்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாரி கிச்சன் யுட்டென்சில்ஸ் கொஞ்சம், இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவையானதெல்லாம் நாங்க வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. அதான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஏர் ஃப்ரையர் வாங்கலான்ட்டு நான் வந்தேன். கடைசியில வந்து நீங்க அதுக்கும் மேல வந்து இவ்ளோ வாங்கி செலவு பண்ணிட்டீங்களே, வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு திட்டினாங்க. இல்லப்பா எல்லாம் வீட்டுக்கு வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு வெளில கிளம்பிட்டோம். திரும்ப வெளில கிளம்பும்போது என் பொண்ணு ஃபஸ்ட்டு ஓடி போயிட்டு அதில ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டா. சரி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விளையாடின பிறகு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அவங்க வெளியிலே வந்த பிறகு அங்கேயே ஒரு ஷாப்ல வந்து டீயும் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் ஜூஸில் வந்து இதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து தொடர்ந்து வந்து அங்கே ரொம்ப நியர்லி வந்து போய்கிட்டே இருந்தது. பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அலியன் கிஃப்ட் மார்க்கெட் வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க அண்டர் $2 இங்கே நிறைய கிஃப்ட் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து மஸ்கட்டில் இருக்கவங்க இந்த ஷாப் போனீங்கன்னா லோ ப்ரைஸில் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகலாம்.